நான் என்ன நினச்சேன்னா, டிசம்பரில் வேலையே இருக்காது. ஸோ நமக்கு வந்து புக்கு படிக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, அது மட்டும்தான் வேலையாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை. டிசம்பர் ஸ்டார்ட் ஆகி 2 வாரம் ஆகுது. நான் இது வரைக்கும் ஒரு 5 புக்ஸ் படிச்சிருக்கேன். அந்த 5 புக்கில் 4 புக் வந்து 100 பேஜ் அந்த மாதிரி ரொம்ப குட்டி புக்கு தான். ஒன்றே ஒன்று தான் ஒரு ப்ராப்பர் புக். அதுவுமே நான் போன மாதம் பாதி முடிச்சிட்டேன். என்ன ஆச்சுன்னா, ஸ்க்ரீன் அடிக்ஷன் அதிகமாகிடுச்சு. திருப்பி இன்ஸ்டாகிராம் சும்மா போமே அப்படின்ட்டு போனேன், அவ்வளோதான். அது வந்து ஒரு ரேபிட் ஹோல் மாதிரி அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ திருப்பி அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் 2 வாரமாவது கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கலாமே அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி. இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா புதுசாக. ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் அந்த ஃபஸ்ட்டு 500க்கு ரொம்ப திணறினேன். அதுக்கப்புறம் ஒரு 700 அதுலேயே தான் போயிட்டு இருந்தது. இந்த லாஸ்ட்டு 100 வந்து டக்குன்னு என்னால் ரீச் பண்ண முடிஞ்சது. அதுவும் ஒரு 28 டேஸ்க்குள்ளே. அது வந்து ரொம்பவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். என்னோடய ஃபஸ்ட்டு 100 வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடலை, அது வேறு விஷயம். சும்மா ஸோ நான் வந்து சும்மா ஏதாவது என்ன சாப்பிட்டேன், என்ன பண்ணேன், எங்கே போனேன், அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் வந்து புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சஜஷன் மாதிரி ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கேட்டிருந்தாங்க. அதனால் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவளுக்காக தான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக நிறைய வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அந்த ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வியூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மற்ற ஷார்ட்ஸை விட. ஆனாலும் அதை ஃபுல்லாக பார்த்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அந்த வீடியோவை லைக் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க. மற்ற வீடியோவை சும்மா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை தான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்து புக் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறையா புக் இன்ஃப்ளூயன்சஸ் தமிழில் பண்ணுறவங்கள யூடியூப் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. அப்படி நான் கண்டுபிடிச்சது நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு புக் ஷோ பை ஆனந்தி, அவங்க பண்ணுற வீடியோஸ் வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்படி வந்து தமிழில் வந்து பரவாயில்ல இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது போக நரேட்டட் பை சாரா, அதுக்கப்புறம் புக்ஸ் வித் ரோக்கின்னு அவங்களோட வீடியோஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் புத்தகம், அப்புறம் புத்தக அறிமுகம், அந்த மாதிரி விமென் டாக் அபவுட் புக்ஸ், அதெல்லாம் அதுவும் தமிழில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கும் ஃபேவரட்டான புக் டியூபர்ஸ் யாராவது தமிழில் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அது போக சில இங்கிலீஷ்லேயே நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க புக்ஸை பற்றி பேஷனேட்டாக பேசுகிறத கேட்குறப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு என்ன அப்படி வந்து சொன்ன என் வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொன்ன ஒருத்தவங்கன்னா சுஷ்மா அப்படின்ட்டு, அவங்களும் வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து புக்ஸை பற்றி போடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. எனக்கு பொதுவாகவே இந்த ஒரு நீச்குள்ளே வந்து மாட்டிக்கிறது, இதை பற்றி மட்டும்தான் நீ பேசணும் அப்படிங்கிறது, அந்த கான்செப்ட் எனக்கு வந்து என்னமோ பர்சனலே புரியல. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஒரே ஒரு விஷயத்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா? இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு அஃப்கோர்ஸ் புக்ஸ் படிக்க பிடிக்கும். அப்புறம் நான் வந்து நல்லா சமையல் பண்ணுறதுன்னு விதவிதமாக சமையல் பண்ணுறது அதெல்லாம் பிடிக்கும். ஊர் சுற்றுறது பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னத்தையாவது ஸ்கின் கேர் அது வாங்குகிறேன் இது வாங்குகிறேன்னு எதாவது ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மாமா நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பேசவும் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படிங்கையில் இந்த ஒரு சேனலில் வேறு சேனல் கூட ஓப்பன் பண்ணலாமான்ட்டுலாம் நான் ட்ரை பண்ணேன். புக்ஸுக்காக தனியாக ஓப்பன் பண்ணலாமான்ட்டு. சரி ஓகே, ஏன்னா அதனால தான் இந்த சேனலுக்கு நான் வேறு எந்த பேருமே வைக்கலை, என் பேர் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இட்ஸ் அபவுட் மீ, அவ்வளோதான். என்னோடய இன்ட்ரெஸ்ட், என்னோடய ஹாபீஸ், இது என்னோட ஒரு டிஜிட்டல் டைரி மாதிரி. மேபி நான் ஃப்யூச்சரில் எடுத்து பார்க்கலாம். ஐ எம் லீவிங் அ டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். அதன் மூலமாக ஒருவேளை என் பையன் வளர்ந்து கூட இதை பார்க்கலாம். ஸோ அப்படி அதை நினைக்கும்போது ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. அதனால் நான் இதே சேனல்லே
எனக்கு என்ன தோணுதோ அதை பேசலாம் அப்படின்ட்டு நான் யோசித்து வச்சுருக்கேன். கம்மிங் டு த பாயிண்ட், இன்னும் 2 வாரம் இருக்குது டிசம்பரில். 31 அண்ட் 31 டிசம்பர் கேட்கும்போதே ரொம்ப மலைப்பாக இருந்தது. உண்மையில் ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு நாளைக்கு ஒரு புக் படிக்கிறதெல்லாம் படிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக முடியாது. ஏன்னா ஐ ஹாவ் ஸோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நான் வந்து ஒரு வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு பையன் இருக்கான், வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அப்படியே ஓடிட்டுருக்கேன் நான். அப்படி இருக்கையில் கொஞ்சம் எனக்குன்னு ஒரு டைம் கிடைக்கிறப்ப நான் புக் படிக்கிறேன். அண்ட் இப்போ கொஞ்ச நாளாக வீடியோஸுமே போடலை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியெல்லாம் கேட்டிருந்தேன். அம்மா கேட்டாங்க, என்ன இப்போலாம் வீடியோ போடுறதில்ல. ரெகுலரான வ்ளாக்ஸ் அந்த மாதிரி வீடியோலாம் போடுவேன். நான் டே இன் மை லைஃப், என்ன சாப்பிட்டேன், என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எதையுமே எடிட் பண்ணலை. எதுக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது எனக்கு. ஸோ அதனால ஐ எம் டேக்கிங் இட் ஸ்லோ. ஒரு வாரத்துக்கு ஒரு லாங் வீடியோ போடலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு 2 ஷார்ட்ஸ் போடலாம், அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். அண்டு லாஸ்ட்டாக ஒரு புக் ஹால் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு 2 புக் மிஸ்ஸிங். ஏன்னா அந்த வீடியோ எடுத்து அடுத்த நாள் தான் அந்த 2 புக்ஸ் வந்து டெலிவர் ஆச்சு. அதுக்குள்ளே நான் அந்த வீடியோ எடிட் பண்ணி நான் போஸ்ட்டே பண்ணிட்டேன். இந்த வருஷம் நான் கண்டுபிடிச்ச 2 என்னோடய ஃபேவரட் ஆத்தர்ஸ்னால், ஃபஸ்ட்டு எஸ் ராமகிருஷ்ணன் சொல்வேன். அவங்க புக்ஸ் வந்து எங்கள் அப்பாவும் படிப்பாங்க. என்னோடய மாமா, அதாவது எங்கள் அம்மாவோட தம்பி, அவங்களும் அவங்களோட பெரிய ஃபேனு. அவங்க வந்து கதாவிலாசம் புக்கு கூட எனக்கு ஒரு தடவை கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு. ஆனால் நான் இப்போ பாதி தான் படித்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஜான்வரி டைமில் ஃபஸ்ட்டு அவரோட தேசாந்திரி புக்கு படித்தேன். கேள்விக்குறி தான் ஃபஸ்ட்டு படித்தேன். கேள்விக்குறி படித்தேன். மனுஷனுக்குள்ளே எத்தனை கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் பற்றி அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் தேசாந்திரி படித்தேன். தேசாந்திரியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ட்ராவலாக்னால் என்ன நினைப்போம், இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் அதில் இருக்க சீனரி எல்லாம் பற்றி போடுறது, அந்த மாதிரி ஒரு யூஸ்வலான ட்ராவலாகாக இல்லாமல் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சின்ன சின்ன இடங்கள், சின்ன சின்ன ஊர்கள், கிராமங்கள் தான். ஆனாலும் அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது, அது எவ்வளோ ஒரு ரசித்து அந்த இடத்துக்கு போய் பயணப்பட்டு அனுபவிச்சிருக்காரு. எஸ்பெஷலி இந்த குற்றால சாரல், அதை பற்றிலாம் அவர் சொல்லியிருந்தது. நம்ம அங்கேயே தான் இருக்கோம், ஆனாலும் நமக்கு அதாவது எனக்கு ஊர் திருநெல்வேலி தான், அங்கெல்லாம் அடிக்கடி போயிருக்கோம். ஆனாலும் இவர் அளவுக்கு நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அவர் வாழ்க்கையை பார்க்குற விதம், அதை வந்து வார்த்தைகளால் அவர் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவரோட புக்ஸ் இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இயர். ஸோ கண்டிப்பாக இந்த 2 புக்ஸ் தான் என் அப்பா கிட்டே இருந்தது, அதனால நான் இதை எடுத்து படித்தேன். மற்ற புக்ஸ்லாம் வேறு எதுவும் இல்லை உங்ககிட்ட, வேறு வாங்கி படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெட்ரிக் பேக்மேன், அவங்க ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டோரி படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஆங்ஷியஸ் பீப்புள், அதுக்கப்புறம் இப்போ வந்து மேன் கால்டு மூவ் படித்தேன் லாஸ்ட்டாக. ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயுமே ஒரு ஆண் எழுதி அது என்ன சொல்ல, புக்ஸுனாலே மோஸ்ட்லி படிக்கிறதெல்லாம் பெண்கள் எழுதின புக்ஸாக தான் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஆனால் ஒரு மேல் ஆத்தருக்கு நான் இந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவர் எழுதுகிற எல்லாமே இனிமேல் நான் ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது வந்து எஸ்ட்ராவும் இவரும். ஸோ இவரோட ஒரு ரீசன்ட் புக், இந்த வருஷம் ரிலீஸ் ஆன புக் ஒன்று வந்து அதுவும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் நான் காமிக்க போகிறேன். 2 புக் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து மை ஃப்ரெண்ட்ஸ், இவரோட 2025 ரிலீஸ். இது வந்து ரொம்ப பெரிய புக். இது வந்து அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப், அபவுட் லவ், நிறைய விஷயங்கள் இதை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அண்ட் எனக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் இது நான் வாங்கியிருந்தேன். இது நெக்ஸ்ட் இயர் நான் படிப்பேன். இந்த வருஷம் கண்டிப்பாக முடியாது, நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக இதை படிப்பேன். அண்ட் இன்னொரு புக், இது என் கையில் வரணுங்கிறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த புக்கோட அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்து ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் அவ்வளோ க்ளோஸப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு வந்து அதை வாங்குறதுல அவ்வளோ ஒரு தயக்கம். ஏன்னா வந்து படிப்பேனோ இல்லை எனக்கு புரியுமோ அப்படின்ட்டு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது.
அதுதான் வந்து ஆர்எஃப் அவங்க எழுதின கரெக்டாக பேசிஸ். அவங்க எழுதின எல்லோ ஃபேஸ் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன், வேறு எதுவுமே படித்ததில்லை. ஆனாலும் அந்த பேபிளும் இதுவும் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பாப்பி வார்ஸ் அந்த சீரீஸ் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு படிச்சுட்டு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் அபவுட் சைனீஸ், அந்த சைனீஸ் வார் அதை பற்றி தான், அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபேண்டசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இது எப்படி வந்து இது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு இன்டலெக்சுவல் ஆத்தர், அவங்க எழுதின இந்த புக் நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. அகடமிக் புக் தான் இது, அதனால் நீங்கள் ஃபன்னுக்காக படிக்கலாம் அப்படின்னு படிக்க முடியாது. நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அந்த புரியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த 2 புக் வாங்கியிருக்கேன். அண்டு அவ்வளோதான். இந்த 10 பிஃபோர் தி எண்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 10 புக்கு. அதெல்லாம் சத்தியமாக என்னால் முடியாது. அதில் ஒன்றே தான் நான் படிச்சிருக்கேன். அடுத்து என்னென்ன படிச்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். இந்த 2 தான் நான் வந்து படிச்சிட்ருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு. இது வந்து ராபின்சன் குரூசோ, அதுக்கப்புறம் இது வந்து நார்த்தங்கர் ஆபி. கிளாசிக்ஸ்னாலே படிக்கிறது கஷ்டம்தான். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்லேயே பழைய அந்த காலத்து அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். அப்படி இருக்கையில் இங்கிலீஷ் நமக்கு சுத்தமாக அதோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் எப்படிலாம் பேசியிருப்பாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படிங்கிறதால அந்த படிக்க உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல. எல்லாத்துலேயும் ஒரு 20 பேஜ் 10 பேஜ் நான் படிச்சிருக்கேன். இது விட்டுறலாமா, அந்த 2 வாரம் இப்படி ஃப்ரீயாக விட்டுறலாமான்ட்டுலாம் இருக்குது. ஸோ தெரியல, ஏதாவது படித்தேன்னா நான் சொல்கிறேன். அண்ட் ஃபேபிளில் இருந்துட்டு சூப்பராக ஒரு ரீடிங் ரேப்பப் வந்திருக்கு. நீங்கள் ஃபேபிள் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நீங்கள் என்னென்ன புக்ஸ் படிச்சிருக்கீங்க, அதை பற்றி உங்களோட ஃபுல் இயராகவே வந்து அந்த ஸ்பாட்டிஃபை ஆப்டு வந்துருக்குல்ல, அந்த மாதிரி வந்திருக்கு. அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது இந்த மந்த் எண்டில் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் இப்போதைக்கு என்னோடய அப்டேட்ஸு. ஐ எம் ரன்னிங் லேட், ஏன்னா தலை கூட நான் காய வைக்கலை. என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் என்னால் வீடியோவே எடுக்க முடியும், இல்லைனா இன்டரப்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவ்வளோதான். டாட்டா.